ஹாய் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 1 எக்ஸசைஸ் 14. From the following details calculate credit purchase. Particulars: opening creditors 1,70,000, purchase return 20,000, cash paid to creditors 4,50,000, closing creditors. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேசஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கிரெடிட் சேல்ஸ் கேட்டிருந்தா என்ன செய்வோம், நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு அதுக்கு வர ஆன்சர் கிரெடிட் சேல்ஸாக சொல்லுவோம். இப்போ இங்கே என்னது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். லாஸ்ட் வீடியோவில் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட் பார்த்தோம். இப்போ அந்த ஃபார்மெட் படி இப்போ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டெட்டாஸில் ஓப்பனிங் இந்த சைடு வரும், கிரெடிட்டாஸில் ஓப்பனிங் இந்த சைடு வரும், சேஞ்ச் ஆகிக்கணும். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 14க்கான சொல்யூஷன். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், டெபிட் கிரெடிட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ். அப்போ பை பேலன்ஸ் P/D 1,70,000. பர்ச்சேஸ் ரிட்டன் டெபிட் சைடு வரும், பர்ச்சேஸ் ரிட்டனுங்கிறது டெபிட் சைடு வரும். டு பர்ச்சேஸ் ரிட்டன் 20,000. நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், அதுவும் டெபிட் சைடு வரும், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். இப்போ டெப்டாஸில் இது எல்லாமே கிரெடிட் சைடு வரும், அப்படியே ஆப்போசிட் தான், டெட்டாஸோட ஆப்போசிட் தான் கிரெடிட்டார்ஸ். 4,50,000. இப்போ க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் 1,90,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது, 4,50,000, 4,70,000, 5,70,000, 6,60,000 அப்படிங்கிறது வருது. இந்த 6,60,000ஓட 1,60,000 1,70,000 லெஸ் பண்ணால் 0 0 0 0, 6ல் 7 போகாது, அங்கேருந்து ஒன்று வாங்கினா 16, 16ல் 7 போயிடுச்சுன்னா 9, 5 இருக்குது, 5ல் 4 போயிடுச்சுன்னா 4,90,000 கிரெடிட் பர்ச்சேஸ். நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்ன செய்வோம், கிரெடிட் சேல்ஸை டெபிட் சைடு போடுவோம். இது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், அதனால் வர ஆன்சருக்கு நேம் கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு கொடுப்போம். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னா 4,90,000. தேங்க்யூ.